முன்னிலை வகிக்கக்கூடிய நேரத்தில் வந்து சிறப்புரை ஆற்றக்கூடியவர்கள், முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள், முதலிலே சிறப்புரையாக இங்கு வந்து முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலை தொழிலதிபரும் எனது மூத்த சகோதரருமான சிவத்திரு DSM பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே மேடையில் வந்து சிறப்புரையாற்றுவார்கள். இன்றைய தினத்தில் 3 நிகழ்வுகளை நாம் இங்கே அறிவிக்க இருக்கின்றோம். ஒரு சிறப்பு அறிவிப்பை நம்மளுடைய மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணா அவர்கள் அறிவிப்பார்கள். இன்னொரு சிறப்பு அறிவிப்பை எனது மூத்த சகோதரர் அண்ணா அவர்கள் அறிவிப்பார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சிறப்பு அறிவிப்பை நம் வாதவூர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அண்ணா பேசும்போது மூத்த சகோதரர் என்ன மூன்றாவது சிறப்பு என்பதை முதலிலே நமக்கு அவர் பேச்சில் அதை அறிவிப்பார் என்று சொல்லி அவர்களை உங்கள் சார்பிலே வருக வருக என்று வரவேற்போம். திருச்சிற்றம்பலம். இங்கு கூடியிருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் மேனாள் ஆட்சித்தலைவர் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் வாதவூர் சாமிகள் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் இன்னும் அனைத்து பிரிவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, இந்த விழா இப்படி ஒரு சிறப்புமிக்க விழாவாக மாறும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக இந்த விழாவுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர்கள் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு. சிறப்புக்கெல்லாம் சிறப்பாக இருப்பவர் நம்முடைய ஐயா சிவகுமார் அவர்கள். தொடக்க புள்ளியாக அமைந்தது அவர் அந்த ஆவுடையார் கோயிலிலே அவர் ஆரம்பித்த அந்த உரை. அப்போது அந்த வாதவூர் சாமி வந்திருந்தார் என்று நினைக்கிறேன். ஆக அங்கிருந்து தொடங்கி பயணத்தை தொடங்கி திருவண்ணாமலை தொழிலதிபர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கோவை கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஆக ஆவுடையார் கோவிலில் தொடக்க புள்ளியாக உரையாற்றிய சகோதரர் இன்று இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கி அகில உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருப்பார் என்று அப்போது நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் அந்த மாணிக்க வாசகருடைய ஒரு அருளால் தான் இதெல்லாம் நடக்கின்றது நினைக்கிறேன். அவர் இங்கே பேசும்போது இல்லது இந்த யோசனையை தெரிவித்த போது ஏன் நம்மளை எல்லாம் திருவாசகம் முற்றும் எழுதும் அந்த நிகழ்ச்சி எப்படி அவருக்கு அந்த எண்ணம் உற்பத்தி ஆனது என்று கேட்டால், அதுக்கு என்னுடைய அறிவு கேட்டப்பட்டது என்னவென்றால், ஆண்டவனே அதை எழுதும்போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். திருவாசகத்தை ஆண்டவனே எழுதும்போது அந்த அந்த மணிவாசகனுடைய அருளாலே இவர் இப்போ அகில உலகம் எல்லாம் எழுத சொல்கிறார். அதுதான் உண்மை. ஆக இப்படி ஏற்பட்ட ஒரு விழாவிற்கு என்னை அழைத்து இவங்க இந்த பெரும் பேரை பகிர்ந்து கொண்டு செய்ததற்கு நன்றி கூறி, அவர் சொன்னார் இல்லையா, ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிடுவார் என்று சொன்னார்கள். அது என்ன அறிவிப்பு என்றால், திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழுக்காக ஒரு இடம் மலை சுற்றும் பாதையில் வாங்கப்பட்டு அந்த நிகழ்வு தொடங்கப்பட்டு விட்டது என்று என் வாயிலாக அவர் அறிவிக்க சொன்னார். அதற்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.